குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 15/7/2026 தனலக்ஷ்மியோட ட்ரா நம்பர் 61க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். 14 வீடியோ போட முடியல. 13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 134 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 134 பாஸ் ஆச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முந்தைய நாள் ரிசல்ட் பார்த்தோன்னா 888 அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. நான் எப்போவுமே பவர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். 888 வந்ததுனால 8 கண்டிப்பாக 3மே 8 வந்ததுனால 3 வர்றதுக்கான சான்சஸ். 8ஓட பவர் 3 வந்திருக்கு, 8ஓட பவர் 4 வந்திருக்கு. 3 4 அப்படிங்கிறது 134. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 3 நாள் அடுத்தடுத்து 2 நாள் வந்து பாஸ் ஆகிருந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தேன். 8ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 478. 9ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பரில் 2 நம்பர், அதாவது 8 7 ரிப்பீட் ஆச்சு. அடுத்து 10ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அதே வந்த நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆச்சு. 8 7 2 8 7 7 2 எகைன் பாஸ் ஆச்சு. 3 நாள் இந்த மாதிரி 2 நாள் பாஸ் ஆச்சு. 2 நம்பர்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 888 வந்துச்சு. அடுத்த நாள் 8ஓட பவர் 3 அல்லது 4 வர சான்சஸ் இருக்கும். 34 வந்துச்சு. ஸோ அது மாதிரி பாஸ் ஆனதுனால ஏன்னா அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தோம்னா 134, அடுத்த நாள் 430. வந்த 2 நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. வந்த 3 நம்பர் 134. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 430 நேராக பார்த்தீங்க அப்படின்னா 430 அப்படிங்கிறது இருக்குது. வந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சு 431. அதாவது 134ங்கிறது 431 430 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. அதே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 040 30 040 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 430 30 40 பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 40 30 அப்படிங்கிறது 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அந்த சார்ட்டில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நேற்றைய ரிசல்ட்டு 5 6 9 8 6 9 3 4 6 9. இப்போ இதில் 4 நம்பர் பாஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பரில் பார்த்தீங்கன்னா 4 3 5 4 5 9 4 5 9 இருக்குது. 5 6 9 இருக்குது. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 4 6 9 3 3 4 6 9. 2 5 மட்டும் இல்லை, மீதி உள்ள நம்பர் 3 4 6 9 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக கொடுக்குற சார்ட்டை பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் இப்போ இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து எந்த பிளேஸில் இருக்குன்னு பார்த்து அடுத்த நாள் பாருங்கள் அப்படிங்கிறதுக்கான ரீசனே அதுதான். இதில் பார்த்தீங்கன்னா 40 30 அப்படிங்கிற நம்பர் வந்து 4 நம்பர் பாஸ் ஆச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 4 5 9 5 6 9. இங்கே 5 9 6 9. அப்போ ஏ போர்டில் 4 வந்துச்சுன்னா 4 6 9 இல்லை 5 6 9 3 6 9 அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பர் 3 4 6 9. 2 5 மட்டும் பாஸ் ஆகலை. இந்த 2 5க்கு பதிலாக 66 பாஸ் ஆகிருக்கு. 2 5க்கு பதிலாக 66 66 3 6 4 9 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இது 66க்கு பதிலாக 55 வந்துருந்துச்சுன்னா இந்த பாக்ஸில் உள்ள 6 நம்பர்ஸுமே பாஸ் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 2 பிளேஸை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 430 030 இருக்குது. 430ங்கிறது பிசியில் பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 649 6 4 பாஸ் ஆச்சு. 30 அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் 6 4. இப்போ 30 பாஸ் ஆகிருக்கு, 6 4 பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் வந்து ரெகுலராக சொல்கிறதுக்கான ரீசன் வந்து இப்போ 30 வந்திருக்கு அப்படின்னா 30 பேஸ் பண்ணி என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னாவே கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஆல்போர்ட் நம்பர்ஸ் அது எடுக்கலாம். இப்போ 30 64
இப்போ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இன்றைக்கி வந்துச்சுன்னா 02 வரணும். இல்லை அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில், அதாவது 30க்கு ஆப்போசிட்டில் 435 532. அதனால் இதில் 2 நம்பர்ஸ் வரணும். 532, இதுலேயும் 534. அப்போ 5 வந்துச்சு அப்படின்னா 53 52 54 அப்படிங்கிற நம்பர்ஸ் கண்டிப்பாக ஆல்போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 69 பிசியில் பாஸ் ஏசியில் 69 649 அப்படிங்கிறது 69 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 5-3 இருக்குது, இல்லை 3-5. 6-9க்கு கீழே பார்த்தோம்னா 4-8 இருக்குது, இல்லை பக்கத்தில் பார்த்தோம்னா 5-4 இருக்குது. அந்த மாதிரி என்ன நம்பர்ஸுங்கிறத சூஸ் பண்ணோம். இப்போ இங்கே பார்த்தோம்னா 30 46 அல்லது 64, 69 35 அல்லது 53. இந்த பாக்ஸுக்குள்ளே எகைன் வந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 64 வந்திருக்கு, 54 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 69 இருக்குது, ஸோ 59 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 649 20 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 00 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். இங்கே பார்த்தோன்னா 64, ஏபியில் 64, இங்கே 34, இங்கே பார்த்தோன்னா 49. நேற்று பார்த்தோம் அப்படின்னா பிசியில் 49, இதில் கிராஸில் பார்த்தோன்னா 33 இருக்குது. ஸோ அதனால் சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். 6-4 அப்படிங்கிறது ஏபியில், 6-4-8 இருக்குது. ரிசல்ட்டு 6-4-9. 6-4க்கு மேலே பார்த்தோன்னா 02ங்கிறது இருக்குது. ஸோ 02 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 2 வந்துச்சுன்னா 02, இல்லை அப்படின்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா 00 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். 02 வர சான்சஸ் இருக்கும். 5 வந்துச்சுன்னா 52 53 54 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம். 33 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சார்ட்டில் இருந்து எடுத்துக்கோங்க. இப்போ 4-3-0 இதில் பார்த்தோன்னா 4 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு. ஏ போர்டில் இருக்குது, இங்கே பார்த்தோன்னா பி போர்டில். எகெயின் ஏ போர்டு ஆர் பி போர்டு ஆர் சி போர்டில் 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு, பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, அடுத்து சி போர்டில் 4 பாஸ் ஆகணும். இல்லை அப்படின்னா ஏபிசி 3 போர்டில் எனி ஒரு போர்டு வந்து 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 6-9 வந்திருக்கு, 6-9 வந்ததுனால 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 6ஓட பவர் 1, 9ஓட பவர் 5 அல்லது 0. ஸோ அதனால் ஓவராலில் பார்த்தோம் அப்படின்னா 5 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சார்ட்லேருந்து ப்ளே பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.